எவனா நைட்டு 12 மணிக்கு ரேண்டமாக நான் லீவ்ஸ் போட்டுன்னு போவாங்க சொல். ஆனால் நான் போனேன், அவங்க சூஸ் பண்ணிட்டேனா இப்போ லெஃப்ட் சைடு ஏறி போகலான்னு போவான். சரி வட்டம் பையன் அப்படி நின்று இருந்தான். குறுங்கு மாதிரி மேலேருந்து தவறான். இந்த வாட்டி விடக்கூடாது அச்சான். பயம் வந்துச்சு. சுற்றுறான் அம்மா விடுவானா. அங்கேயே ஒரு ரெட்டு அடி முக்கிய ஒரு வெற்றி. மாசில் நீங்கள் கமெண்டில் போட்டு திட்டிங்க, அது எனக்கு தெரியும். ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு மஜா டைப் பண்ணுக்குது. இந்த வாட்டி விடக்கூடாது அப்படின்னு நாம் தான் அழுத்து பிடி கிங்காச்சு அப்படின்ட்டு அடிக்கிறேன். அவனும் அடிக்கிறான். ஆனால் நான் விடுவேனா, திருப்பி அழுத்து பிடி தான். நம்ம யாருன்னு அவனுக்கு தெரில, சின்ன பையன் பாவம். ஆரமா நம்ம கன் சூஸ் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம், சோல்ஜர் நோத்திட்டு கிங்கை எடுத்துக்கிறோம். கிங்கை எடுத்துக்க நேராக போகிறான். அவன் ஓப்பன்லேயே வரான். எகிரின் ஒரு ஹெட்டு அங்கேயே உக்கார வச்சு எப்படி பத்துக்கிறாரு பார்த்தியா தலைவர். அம்மா நெக்ஸ்ட்டு திருப்பி அதே மாதிரி போகலாம் அப்படின்னு தான் என் பிளானு. ஆனால் இந்த வாட்டி நிதானமாக போகலாம் அப்படின்னு யோசிச்சு அவன் ஏறி வட்டான் அப்படின்னு நினச்சி அப்படியே சைடுக்கு வந்தான். கொஞ்சம் அவனும் வரமாட்டேங்கிறான். எனக்கு வேறு வெறி ஏறுது. வந்தான் அதே இடத்துல அதே மாதிரி ராஜா பகவத் மாதிரி பத்துனுக்கிறார் தலைவர். தான் மேட்ச் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் மட்டும் விடக்கூடாது. நம்ம தான் அவனுக்கு எந்த பாயிண்ட்டும் விடலையே. அப்படியே மனசில் நினச்சிக்கினேன் இந்த வாட்டி ஏறலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கினேன். நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ராசி ஆகுது அப்படின்ட்டு லெஃப்ட் சைடே போகிறான். இந்த ஆட்டம் வரான்னு பார்த்தா அவன் வரல. என்ன பண்ணுவேன் பார்த்தா தலைவர் அங்கே இருக்கார் நம்மளோட இடத்துல. குரங்கு மாதிரி தாவின்னு வராரு. இருப்பா அப்படின்னு சொல்லி இங்கேயே உக்கார வச்சு பார்த்தீங்களா எப்படி போய் ஆச்சோன்ட்டு. உங்களுக்கும் 1v1 வேணா வாங்க, மெசேஜ் பண்ணுங்க.